ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? என்ன மாதிரியே குப்பையாட்ட துணியெல்லாம் போட்டு அடுக்கிட்டு இருக்கீங்களா? 2 பீரோலையும் ஃபுல்லு எனக்கு வேலை இருந்துச்சு. ஒரு துணியை எடுக்க போனேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அப்படியே கீழே விழுந்துருச்சுங்கிறேன். அப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ண மாதிரியும் இருக்கும், கிழிஞ்சு போன துணியெல்லாம் தூக்கி போட்ட மாதிரியும் இருக்கும். பத்தாத துணியெல்லாம் எடுத்து யாருக்காச்சும் கொடுக்கலாம். அதனால நான் நிறைய துணியை பத்தாத துணியை எடுத்து வச்சிட்டேன். நம்ம எப்பவுமே நிறைய துணியெல்லாம் வாங்குவோம் இல்லையா? அதில் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை நம்ம குண்டாயிட்டனாவோ இல்லை நமக்கு இல்லை வேண்டாம், இதுக்கு மேலே நமக்கு நிறைய துணி இருக்குல்ல, யாருக்காச்சும் கொடுப்போம், அது அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தாலும் நம்ம பீரோவை அடிக்கடி செக் பண்ணோம்னா நிறைய பத்தாத துணி எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். நம்மக்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னாவும் ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களும் பயனடைவாங்க. நான்லாம் வருஷத்துக்கு 2 தடவை என்கிட்ட எந்த மாதிரி துணி இருக்குது, இது நமக்கு தேவையா இல்லை அடுத்தவங்களுக்கு கொடுத்த உபயோகமாக இருக்குமா அப்படின்னு நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, நான் நிறைய துணி அடுக்குன பிறகுதான் எனக்கு தோணுச்சு, இந்த மரமண்டைக்கு ஏப்பில் வீடியோ ஏதாவது ஒன்று எடுத்து போடுன்னு சொல்லிட்டு கண்டென்ட் வேணும் இல்லையா? அதனால இந்த குப்பை கூலமா இருக்கும் போதே கூட நான் வீடியோ போடுறேன். ஏன்னா நான் உங்க வீட்டில் ஒருத்தி தானே. நான் ஒரு அம்மாவா, அக்காவா, சிஸ்டரா, பிள்ளையா, இல்லை ஃப்ரெண்டா, இப்படி தானே இருக்கிறேன். அதனால நான் ரியலாக தான் போடுவேன். ரியலாக போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே லைஃப் லாங் நல்லா போட முடியும் நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? எப்போவுமே அழகாக மேக்கப் பண்ணி ரொம்ப கிராண்டாக தான் இருக்கணும்லாம் ஒன்றுமே கிடையாது. அது எங்கேயாவது வெளியே போகும்போது நல்லா மேக்கப் பண்ணி சும்மா கிராண்டாக இருக்கலாம், இல்லைங்களா? சரி, நான் என்ன வலிஞ்சு கசடாக இருந்து போட்டாலும் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ்லாம் போட்டால் கூட பாருங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்ப் எனக்கு வேணும். அதே மாதிரி வீட்டு வேலையும் பார்த்துட்டு வெளியில் போய் வேலை பார்க்குற லேடிஸ்லாம் இருந்தீங்கன்னா உண்மையிலே ஹேண்ட்ஸ் ஆஃப். ரொம்ப ஜாலியாக ஃப்ரீ மைண்டாக வேலை பாருங்கள். ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க. சரிங்களா? இதெல்லாம் நான் மடித்து வச்சுட்டு இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.